சரி அப்போ பார்த்துப்போ. நான் பார்த்துக்கிறேன். லைட் போட்டு விடுங்க. என்ன பாட்டு பாடுங்க. ஆமாம், நீங்கள் லாரன்ஸு, நான் கோவில் சாரில் பாட்டு பாடுறேன். பாடா ஏன்டா நீ வேற செல்லாத்தா. கம்முன்னு அம்மா பாடுற மாதிரி இல்லைடா. என்னமா வாய்ஸ் இருக்கு? எப்படியும் இந்த பையன் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டானே, ஸ்கூலு எக்ஸாம் வேறு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாளைக்கு சரியாயிருமா தம்பி? காலைல கிளம்பிடுறியா ஸ்கூலு? இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு கையவே உடச்சு விட்டீங்க. இன்னைக்கு சாயங்காலம் போட்டு கரெக்டாக அவுத்துட்டு அப்பா கூப்பிட்டு போய் நல்லது ஸ்கூல் போயிருக்கேன். சரி படு, கொஞ்ச நேரம் படுங்க. பார்த்து மெதுவா. அப்பா கையில் எதுக்கு இங்கே வந்துச்சு? அது பிடிச்சி தூங்குறதுக்கு. சரி ரெஸ்ட் எடு. சரியா? அப்பா வந்துட்டு இந்த வந்துட்டாரு. எங்க இவ்வளோ நேரமா அங்கே வர்றதுக்கு என்னடி வாங்கிட்டு வரானாமா? எப்போ பண்ணாலும் இப்படியே தான் பண்ணுவீங்களா? அவர் எப்பவுமே அப்படிதான். என்னப்பா வாய் என்னம்மா நான் எவ்வளோ சொன்னேன். நான் சொன்னேன்ல அவர் பாருங்க கையில் என்ன வச்சிருக்காருன்னு. என்னங்க அது? என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? இது என்னது? பண்ணு, உன் பையன் தான் கேட்டான். ஏங்க அவனுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லை, அவன் ஆப்பிள் ஆகுது அது இது கேட்டால் ஒரு ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது. மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. இந்த நேரத்தில் தான் எல்லாம் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் பண்ணு தான் கரெக்டாக கையில் அடிபட்டுருக்குல்ல. எனக்கு எதுக்கு தான் இப்படி சேர்த்து போய்ங்களா காசு? ஆனால் 5 காசு பிரயோஜனம் இல்லை. கழுத்தில் ஒரு தங்கம் கூட இல்லை. எதுக்கு தான் இப்படி சேர்த்து போய்ங்க? தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு ஆப்பிளாக இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்ப முடியும். அவன் எதுக்காக சாப்பிட்டு 1 மாதம் படுத்துக்குவான், பரவாயில்லையா? ஒரு வாரத்தில் அடிச்சு தொடச்சுட்டு இருப்போம். நீங்கள் ஆப்பிள் ஆகுது 2 நாள் நான் ரெடி பண்ணி பண்ணி வாங்கிட்டு வரேன். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு போயிட்டு ஈவினிங் வாங்கிட்டு வரேன் எல்லாத்தையும். எதுக்கு இது ஒன்று வாங்கிட்டு வந்து இது வாங்க மாற வேண்டியதானே? உங்கள்கிட்ட போய் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். பக்கத்து கடையில் இது மட்டும் தான் இருந்துச்சு. கடை சாத்தி. ஏன் பைக் தான் இருக்குல்ல, லாங் போயிட்டு வாங்க வேண்டியதான். பைக் கூட்டு இருப்போம். என் உயிரை வாங்கதே எங்க 2 பேருமே வந்து சேர்ந்துருப்போம். எனக்கு வெறியாவது எனக்கு கடிக்க போகிறோம்மா. ஏன் இந்தா சாவடி போவாங்க. வா சாப்பிடலாம் வா. ஏமா இங்க வாமா. இப்போ வரியில் இன்னொரு கையை உடைக்கிட்டா வெறியில் இருக்கேன் நான். ஒழுங்கு மாதிரியே வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா கூட நம்மளை விட மாட்டீங்களா நீங்க? என்னோட லைட்டாக கையை நஞ்சிருச்சு. கொஞ்சம் சின்ன குழந்தைய கூட வச்சு எடுத்துட்டு வாங்க. இதில் வந்து ஒரு ஆஃபீஸ் தான் சாப்பிடணுமாம்மா. டாக்டர் அவளை தான் சொல்லியிருக்காராம்மா. நீ நானும் எல்லாத்தையும் இங்கே பார்க்காத. நான் என்ன சக்கரை நோயாளியாமா? ஆஃபீஸ் டாக்டர் எது சொன்னாங்க? எயித்து பேசாத அம்மாவை. சரி தட்டில் வச்சு என்னங்க இது எவ்வளோ வாங்க சொன்னாங்க? எப்படிங்க சாப்பிட சொன்னாங்க? சாப்பிட்டு மாத்திரை போட சொன்னாங்க. மாத்திரை ஆஃப் சாப்பிட சொல்லியிருப்பாங்க பவர் அதிகமாக இருக்கனால. ஏன்னா பண்ணு ஆஃப் திங்கிற விஷயத்துல இப்போ பெருசாக யோசிப்பேன். இதெல்லாம் ஒரு காயம் அம்மா பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லவே இல்லையா? அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டு எப்படியாச்சும் வீட்டில் இருக்கணும் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். எல்லாம் சுற்றுது எனக்கு பசியில் தட்டில் வச்சு எடுத்துட்டு வாங்க. இந்த நடிப்பு எனக்கு பிடிக்கிற தம்பி. இன்னொரு கையை நொறுக்கி போய் உடச்சு போடுவாங்க. இப்போ பாருங்கப்பா. போடாதுப்பா. ஒரு பண்ணா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே எதுக்கு வாங்கிட்டு வந்தாரு? மெண்டல் ஓப்பன் பாரு, 2 பண்ணு இருக்கு. 2 பண்ணு இருக்கா? ஒன்று எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை எனக்கு. உங்களோட நல்லா இருக்குமா? காமெடி பண்றாரு அவ்வளவு வச்சு. இதை கட் பண்ணுறதுங்களா? அப்படியே ஊட்டி விட அவனுக்கு அது போதும். இவ்வளோ பெரிய பண்ணா இருக்கு. ஆஃப் தான் சாப்பிடுவாமா இதில்? ஆமாம். ஃபுல்லாக தான் வேணும். இடுப்பு பிடிச்சிருச்சு ஒரு வாரமா. அதுக்கு ஒரு தையில வாங்கிட்டு அவங்க அப்பேன். தின்னு. இப்படிமா இடுப்பு உடஞ்சா என்ன? உனக்கு என்ன கவலை? நாளை பிள்ளை கல்யாணம் குழந்தை குட்டியானா தான் அதை அனுமதி வாங்கலாம். இந்தா எவ்வளோ பெரிய வாய். அம்மா வந்து சாப்பிட்டா. ஏன் தம்பி லைட் இருக்கு? முதல்ல கிடைச்ச மாதிரி கிடைக்குது தம்பி. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குன்ட்டு. சாப்பிட்டாங்க மேம். சாப்பிட்டேன். புக்கெடுத்து படி. சரியா? கிசாம் சம்மா அது
மெதுவாக சாப்பிட்டு தம்பி உனக்கு தான். வேணுமா சாப்பிடும்போது கண்ணு வைக்காதீங்க. சரி கண்ணை முடிக்கிறோம். இருமா ஃபஸ்ட்டு சாப்பிடுறாங்க. உனக்கு கம்ப்ளைண்ட் உன் மேலே வருது நிறையா. சரி இது எவ்வளோ? அதெல்லாம் உனக்கு இருக்கு. உங்கள் அப்பா நீ சொன்னது வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஆரஞ்சு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமானா ஊட்டி நீ என்ன சொல்கிற? அப்பா தான் பிடிக்குங்க. உங்கள் அப்பனை பற்றியா ஒரு பண்ணை வாங்கிட்டு வருது. நான் கடைக்கு தான் என்ன எவ்வளோ வாங்கிட்டு வந்திருப்பேன். சின்ன பண்ணை வாங்கி வந்துருப்பீங்க. உன் கை இன்னொரு உடஞ்சி வாய் உடைய மாய்க்குது. அப்படியே கத்தியத்தை அப்படியே அறுத்துருவேன் வாயை. உங்கள் அப்பனை மேலே நீ வாய் அப்பனை மேலே தானே பிள்ளை இருப்பான். சரி எப்படி சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் நீ சாப்பிட்டு. மனசே சரியில்லை. இந்த பண்ணி எனக்கு பிடிக்காது கிடையாது. எக் பப்ஸ் தான் அம்மா பிடிக்கும். சரி சாப்பிட்டு தம்பி சாப்பிட்டு. போதும் நீ அரை மணி நேரம் சாப்பிட்ணவன் மாத்திரை சாப்பிட சொல்லு போதும் அவனுக்கு. போதும் உனக்கு. பசுமா அந்த பண்ணை கொடு. சோறு திங்க சோறு காலையில் சுட சுட ஆக்கி கொடுத்தல சோறு வேணாண்ணே. அடிபட்டு சோறு சாப்பிட சாம்பார் ரசம் வச்சு அப்பளம் வச்சு கொடுத்தேன் வேணாண்ணே. நைட்டு அப்படித்தான். அவனுக்கு எல்லா ருசியும் உனக்கே வேணும். சரி மெதுவா தின்னு தம்பி அடைச்சிக்க போகுது. ஏன் சரி இது தம்மா தண்ணி எடுத்துக்கலாம். போதும் பண்ண உனக்கு அரை பண்ண தான் திங்க சொல்லி சுடுதண்ணி கொண்டு வா. சுடுதண்ணி கொண்டு வா. சுடுதண்ணி எடுத்துக்கலாம். சரி வைக்கிறேன். சரி பாப்பா ஸ்கூல்ல லீவ் சொல்லணும்ப்பா. ஸ்கூல் லீவ் தான் சொல்லணுமா? நேரில் சொல்லணுமா?